தங்கர் பச்சான் நிறைய வீடியோலாம் பேசியிருக்காரு, வாரிசுகளை அரசியலில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இங்கே 2 வாரிசு ஒரே கட்சியில். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவர் எல்லா கட்சிக்காரங்களும் அவருக்கு பழக்கம், அதனால் வந்து அவர் ஜெயிச்சுடுவார் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா கட்சிக்காரரும் அவருக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால திமுக காரங்கெல்லாம் இவருக்காக வேலை செய்வாங்களான்னு. அன்னைக்காவது மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி சிஎம் கேண்டிடேட்னு ஒரு பெரிய விளம்பரங்கள்லாம் பண்ணாங்க. அன்னைக்கே கடலூரில் 2வது இடத்துக்கே வராத கட்சி. நாங்கள் நெய்வேலி அனல் மின் நிலையத்துக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம், அங்கே உள்ள பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணி மக்களை அணிதிரட்டியிருக்கோம், அவங்கெல்லாம் இப்போ வாக்களிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு எதிராக நடத்துனாங்க? நெய்வேலி யாருடைய நிறுவனம்? அது இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனம், மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். அந்த பிஜேபியோட நீங்கள் கூட்டணி சேர்ந்துட்டு நாங்கள் நெய்வேலிக்காக போராடி இருக்கிறோம். அந்த 2014 தேர்தல் வெற்றிக்காக தான் அவங்க அந்த எல்லா கலவரங்களும் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த கட்சி வெற்றி பெறவே இல்லை. தனியாக நிற்கக்கூடிய அதிமுக ஓட்டை கழிச்சுட்டா தருமபுரியில் உங்களுக்கு ஓட்டு கிடையாது. பாலுவை வந்து அரக்கோணத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவரை பலி கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைய போகிற வேட்பாளர் பாமகவுடைய திலகபாமாவை தான் இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு பத்திரிகையாளர் பன்னீர் பெருமாளோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் பன்னீர். வணக்கம். இப்போ வந்து பாமக வந்து அவங்களோட கேண்டிடேட் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அதில் பல மாற்றங்களும் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருக்காங்க, அவங்களோட வெற்றி வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சில கருத்து. இப்போ வந்து கடலூரில் வந்து தங்கர் பச்சனை அறிவிச்சிருக்காங்க. தங்கர் பச்சன் வந்து இந்துஸ்தான் டைம்ஸுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் வந்து வெற்றி பெற்றுரும் அப்படிங்கிறாரு. எனக்கு கடலூர் மண் நல்லா தெரியும், எனக்கு அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் நல்லா தெரியும், திராவிட கட்சிகள் வந்து 55 வருஷமாக ஒன்றுமே செய்யலை, ஒரு தமிழ் மொழியை கூட ஒரு ஆட்சி மொழியெல்லாம் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இப்போ கடலூரில் தங்கர் பச்சன் ஜெயிப்பாரா? கடலூரில் தங்கர் பச்சான் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். இப்போ அவருக்கு கடலூர் மண் நல்லா தெரியும்னா இப்போ ஆப்போசிட்டில் நிற்கிற வேட்பாளருக்கும் கடலூர் மண் நல்லா தெரியும். இப்போ காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக கே.எஸ். அழகிரி முன்னாள் தலைவர், ஒரு முன்னாள் எம்பி, அவர் தான் வேட்பாளராக இருக்க போகிறாரு. இவராது அங்கேருந்து கிளம்பி சினிமா எடுக்க இங்கே வந்துட்டார். அவர் இன்னும் அங்கே தான் இருக்கார். அப்போ அவருக்கும் இவர் அளவுக்கு தெரியும், போட்டி போடக்கூடிய மற்ற வேட்பாளர்களுக்கும் தெரியும். எனக்கு இந்த மண்ணு தெரியும், அதனால் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலான இதுன்னு தெரில. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவர் எல்லா கட்சிக்காரங்களும் அவருக்கு பழக்கம், அதனால் வந்து அவர் ஜெயிச்சுடுவார் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா கட்சிக்காரரும் அவருக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால திமுக காரங்கெல்லாம் இவருக்காக வேலை செய்வாங்களான்னு அப்படியும் நடக்க போகிறதில்ல. ஆமாம். இப்போ கடலூர் அப்படிங்கிறது பாமகவுடைய கோட்டை, பாமக வெற்றி பெற்று விடும் அப்படின்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் பாமக தனிச்சு நின்றுச்சுல, இது பாமகவுடைய கோட்டைனா ஏதாவது ஒரு தொகுதியில் 2வது இடத்துக்காக வந்திருக்கணும். 6 தொகுதி இருக்குது அந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே. குறிஞ்சிப்பாடி, திட்டக்குடி, கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி இருக்குன்னு வைங்களேன். இந்த 6 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட 2வது இடத்துக்கே பாமக வரல. அப்போது 2வது இடத்துக்கே வராத கட்சி இந்த 2016க்கு பிறகு இந்த கட்சி வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் வளரலை. கட்சி தேவை தான் செஞ்சுருக்கு. அப்போ அன்னைக்காவது மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி சிஎம் கேண்டிடேட்னு ஒரு பெரிய விளம்பரங்கள்லாம் பண்ணாங்க. அன்னைக்கே கடலூரில் 2வது இடத்துக்கே வராத கட்சி, இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் 2வது இடத்துக்கே வராத கட்சி இந்த முறை ஜெயிச்சிரும் அப்படின்னு எப்படி நம்புகிறாங்கன்னே நமக்கு தெரியலை. அது ஒன்று. இன்னொன்று, இந்த தொகுதிகளுக்குள்ளே 2 அமைச்சர்கள் இருக்காங்க திமுகவில். ஒருத்தர் சிவி கணேசன், இன்னொன்று ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கான, அந்த ரீஜியனில் ஸ்ட்ராங்கான தலைவர்கள். அப்போ இவங்க 2 பேரையும் தாண்டி தங்கர் பச்சானுக்கு எப்படி திமுகவை சேர்ந்தவர்கள் வாக்களிப்பாங்களா அப்படின்னா இல்லை. அதிமுக தனிச்சு நிற்கிது. தனிச்சு நிற்கிற அதிமுகவும் ஒரு வகையான ஓட்டை பிரிக்கும். அப்போ அதுவும் இங்கே பெரிய அளவில் வாய்ப்பு இல்லை. அப்புறம் பண்ருட்டி எம்எல்ஏ அவர் வேல்முருகன் திமுக கூட்டணியில் நிற்கிறார். கிட்டத்தட்ட 3 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர்கள் திமுகவை ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்க போகிறாங்க. இந்த பகுதியில் விசிகேவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்குது. இது இந்த கால்குலேஷன்லாம் தெரிஞ்சாலே வந்து அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாகவே தெரியும். ஆனால் அவர் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறாரு. பாமக காரங்களும் கடலூர் எங்கள் கோட்டை அப்படிங்கிறாங்க. ஆனால் 2வது இடத்துக்கு கூட நீங்கள் வரல. ஒரு காலத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் தனியார் ரெண்டே ஜெயிச்சு அங்கேருந்து எம்எல்ஏக்கள் வந்திருக்கலாம். உங்களை விருத்தாச்சலத்தில் விஜயகாந்தே தோக்கடிச்ச அது இதுக்குள்ளே தான் வருது. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல தங்கர் பச்சான் ஒரு சினிமா பிரபலம் அப்படிங்கிறனால ஜெயிச்சுருவாரா அப்படின்னா அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா சினிமாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திமுக சார்பாக நிற்கிறப்பவே சரத்குமார் வந்து தோல்வி தான் தழுவினார்.
அதனால் சினிமா பிரபலம் அப்படின்னு பார்த்து யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாது. கால்குலேஷனாக பார்த்தா பாமகவுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய பலம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் அங்கே பெரிய அளவில் எந்த விதமான வாக்கு வங்கி இருக்க வாய்ப்பில்லை. அவங்க பாமக தரப்பில் பேசுகிறப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நெய்வேலி அனல்மின் நிலையத்துக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம், அங்கே உள்ள பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணி மக்களை அணிதிரட்டியிருக்கோம், அவங்கெல்லாம் இப்போ வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2016க்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அன்புமணி முன்னாடி நின்று போராட்டங்கள் நடத்தினாருலாம் அவங்க பேசுகிறாங்க. யாருக்கு எதிராக நடத்தினாங்க? நெய்வேலி யாருடைய நிறுவனம்? அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். அங்கே ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் அங்கே வந்து ஊழியர்களை வந்து நிரந்தர பணியாளர்களாக மாற்றாதது, சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடு, அந்த வந்து தனியார் மயப்படுத்துறதுக்கு எடுத்த முயற்சி, இதை எல்லாத்தையும் பண்ணுறது பிஜேபி. நீங்கள் போராட்டம் இதை நெய்வேலி அனல்மின் நிலையத்தை சம்மந்தப்பட்ட எல்லா கோரிக்கைகளும் பிஜேபிக்கு எதிராக பண்ணப்பட்டது. அந்த பிஜேபியோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்துட்டு நாங்கள் நெய்வேலிக்காக போராடி இருக்கிறோம், அதுக்காக நாங்கள் வந்து எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ யாரோ ஒரு கட்சி இருக்குன்னு வைங்களேன், நாங்கள் வந்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்கன்னு வைங்க, அவங்க 227 கோடி ரூபா வேதாந்தாட்டை வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே கதை தான் இதுலையும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க. ஆமாம், அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது தருமபுரியில் போன முறை திமுக வேட்பாளர்கிட்ட அன்புமணி நின்று தோல்வி அடைஞ்சிட்டாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கி வச்சுருக்கீங்க, அது அன்புமணி ராமதாஸுக்கு. இப்போ தேர்தலில் போட்டிடுறதுக்கு அவருடைய மனைவி போட்டிடுறாங்க. தங்கர் பச்சான் நிறைய வீடியோலாம் பேசியிருக்காரு, வாரிசுகளை அரசியலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இங்கே 2 வாரிசு ஒரே கட்சியில். வாய்ப்பு அதிகபட்சம் தெக்கி திணறி 2014 வெற்றி பெற்ற அடிப்படையில் வச்சு பார்த்தா தருமபுரி மட்டும்தான் பாமக வெற்றி பெற போகிறதில்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி. ஆனாலுமே என்னன்னா அங்கே வந்து நீங்கள் உங்கள் மனைவியை தான் நிறுத்துறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்று மத்திய அமைச்சராலாம் இருந்தார் ஏகே மூர்த்தி. இந்த முறை அவருக்கு சீட்டே கொடுக்கல. பல முறை வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சவங்கலாம் அவங்க கட்சியில் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஒரே மொத்தம் கொடுத்துருக்கிறது 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதில் 2 வாரிசுகளுக்கு கொடுக்குறாங்க. அவங்களையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து நரேந்திர மோடி வேற வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுகிறாரு. தமிழ்நாடு முழுக்க வாரிசு அரசியலாக வளர்ச்சி அரசியலான்னு போஸ்டர் வர பிஜேபிக்காரங்க ஒட்டியிருக்காங்க. ஒரே கட்சியில் கட்சித் தலைவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க 10ல் 2 கிட்டத்தட்ட 20% எடுத்துக்கிட்டாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்படலை. இப்போ தருமபுரியை பொறுத்த வரைக்கும் 2014 இவங்க வெற்றி பெற்றதுக்கான சூழல் வேறு. அந்த 2014 தேர்தல் வெற்றிக்காக தான் இவங்க அந்த எல்லா கலவரங்களும் பண்ணாங்க. அதோடு அந்த கட்சி அதுக்கு பிறகு அந்த கட்சி வெற்றி பெறவே இல்லை. போன இதே மாதிரி இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி, இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளையுமே அதிமுக வெற்றி பெற்றுருந்துச்சு. அதிமுக பாமக பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை அதிமுக தனியாக நிற்கிது. தனியாக நிற்கக்கூடிய அதிமுக ஓட்டை கழிச்சிட்டா தருமபுரியில் உங்களுக்கு ஓட்டு கிடையாது. 2014 உள்ள சூழல் இப்போ இருக்கானா அந்த சூழலும் இல்லை. அன்னைக்கு உங்கள் கூட இருந்த தேமுதிக அன்னைக்கு இருக்கானா அதுவும் இல்லை. ஆக வெறும் பாஜகவுக்கு அங்கே ஓட்டு எப்படி இருக்குங்கிறது ஊரில் எல்லாருக்குமே தெரியும். ஆக ஓட்டே கிடையாது. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் இவங்க தனியாக தான் நிற்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். தனியாக நிற்கிறவங்க கண்டிப்பாக 3வது இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் கேள்வி கேட்க வேண்டிய இடம், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்படாமல் ஒரே குடும்பத்தில் கணவர் வந்து ராஜ்யசபா எம்பியாகவும் மனைவி வந்து லோக்சபா தேர்தலில் நிறுத்தப்படுறது வந்து முதல்ல அந்த கட்சிக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்வியே நமக்கு எழுது. இப்போ அடுத்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா அரக்கோணத்தில் வந்து பாலு நிற்கிறாரு. இப்போ பாலுவுக்கு எதிராக திமுக கேண்டிடேட்டாக ஜெகத் ரட்சகன் நிற்கிறாங்க. ஆமாம். இப்போ இது எப்படி இருக்குது அந்த வெற்றி வாய்ப்பு? அரக்கோணத்தில் 2014 பாஜக தேமுதிக மதிமுக அந்த கூட்டணியில் நின்று பாமக வேட்பாளர் 3வது இடத்துக்கு தான் போனார். 1,40,40,000 ஓட்டு அவ்வளோதான் வாங்கியிருந்தாங்க. இந்த முறை இப்போ தேமுதிக இல்லை, மதிமுக இல்லை, வெறும் பாஜகவும் இவங்கள தான் நிற்க போகிறாங்க. திமுக சார்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு ஜெகத் ரட்சகன். இல்லை காட்பாடி தொகுதியெலாம் துரைமுருகனுடைய சொந்த ஊர்லாம் இந்த இதுக்குள்ளே தான் வருது. பாலுவை வந்து அரக்கோணத்தில் வழி கொடுத்துருக்காங்க. அவர் இந்த கட்சிக்காக நிறைய வழக்கு நடத்துகிறார்ல, அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அதிகமாக வாக்கு வாங்கக்கூடிய தருமபுரிக்கு அனுப்பியிருக்கலாம். அரக்கோணத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவரை பலி கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை ஸ்டாலின். மயிலாடுதுறை மா.க. ஸ்டாலின் ஒருத்தர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நிற்க போகுது. காங்கிரஸ் வேட்பாளராக யார் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுமையாக தெரியலை.
மயிலாடுதுறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே பாபநாசம் மாதிரியான சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. காங்கிரஸுமே அங்கே ஓரளவு நல்ல வலுவான கட்சி தான். ஏற்கனவே வந்து மணிசங்கர் ஐயர்லாம் அங்கேருந்து எம்பி ஆயிருக்காரு. அதிமுகவும் அங்கே ஒரு வலுவான கட்சி தான். ஓஎஸ் மணியன் மாதிரியான அவர் அங்கேருந்து எம்பியாகவும் வந்திருக்காரு. மயிலாடுதுறையிலேருந்து 2014 எம்பியாக வந்தார்னு நினைக்கிறேன். இப்போ எம்பியாகவும் வந்து 2009 அந்த காலகட்டத்தில் அவர் எம்பியாக வந்திருக்காரு. அப்போது இந்த இடத்துல நாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, மயிலாடுதுறை அப்படிங்கிறதுல இவங்க அந்த 2014 தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் நின்னாங்க பார்த்தீங்களா, அப்போது அங்கேயும் 3வது இடம். முதல் இடம் அதிமுக வின் பண்ணுது, 2வது இடம் ஹைதர் அலி. திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர். அன்னைக்கு காங்கிரஸ் வந்து தனித்து நின்றுச்சு, சிபிஎம் தனித்து நின்றுச்சு, மதிமுக இவங்க கூட்டணியில் இருந்துச்சு. ஆக ஒரு வலுவான கூட்டணி இல்லாத காலகட்டத்திலேயே மனிதநேய மக்கள் கட்சியோட வேட்பாளர் 2வது இடத்துலையும் பாமக 3வது இடத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கி பாமகவுக்கு வந்து அதே 3வது இடமா இல்லை நாம் தமிழரோட, ஏன்னா அங்கே வந்து காளியம்மாள் நிற்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா பிரபலம் இருக்குது. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இவங்களுக்கு ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும். முதல் இடங்க காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்குமான ஃபைட்னா, இந்த மற்ற பாஜக கூட்டணியில் இந்த ஊரில் வந்து கொஞ்சம் வலு வந்து இவருக்கு இருந்துச்சு. யாருக்கு? நம்ம ஜிகே வாசனுக்கு. அந்த ஓட்டு விழும்லாம் அவங்க நம்புகிறாங்க. அவங்கெல்லாம் இந்த முறை காங்கிரஸுக்கு போட்டு போயிடுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் நிற்கிது, இவங்க பாஜக கூட்டணிக்கு போயிட்டாங்க. பாமகவுக்கு மயிலாடுதுறையெல்லாம் வாக்கு வங்கியே இல்லாத தொகுதி. நீங்கள் வந்து இந்த கடலூர், மயிலாடுதுறை இந்த பகுதியெல்லாம் அவங்களுக்கு நிறைய வாக்கு வங்கி இருக்கிற மாதிரி அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. அவங்க அதிகபட்சம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறது சேலம், தருமபுரியில் மட்டும்தான். சட்டமன்ற தேர்தலில் அவங்க 2016 சில இடங்களில் 2வது வந்தாங்க அப்படின்னா அது அந்த பகுதியில் மட்டும்தான். இங்கே அதுக்கான எந்த சுவடுமே கிடையாது. அது ஒரு டெல்டா மாவட்டம், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம், தொகுதி. மனிதநேய மக்கள் கட்சிக்கு அந்த தொகுதியவே திமுக கூட்டணியில் கொடுக்குற அளவுக்கு அது ஒரு இஸ்லாமியர் வாக்கு வங்கி உள்ள தொகுதி. அப்போ மீனவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் இவங்க வந்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியுங்கிறத எந்த நம்பிக்கையும் இல்லை. அடுத்தது வந்து திண்டுக்கல்லில் திலகபாமா நிற்கிறாங்க. அவங்க வந்து இந்த தேர்தலிலே அதிக அளவில் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைய போகிற வேட்பாளர் திலகபாமா தான். அது வந்து உங்களுக்கு வந்து காமெடியாக கூட இருக்கலாம். ஏன்னா ரிசல்ட் அப்படி தான் இருக்குது. அந்த தொகுதியோடைய தகவல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அது தெரியும். இப்போ அந்த தொகுதிக்குள்ளே ஆத்தூர் வருது. போன முறை வந்து பெரியசாமி அங்கே சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது சட்டமன்ற தேர்தல் ஓட்டா இல்லை நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டான்னு தெரியும். 1,60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். அவர் வந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் அமைச்சர். அதே மாதிரி சக்கரபாணி அவருடைய தொகுதியும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த 2 தொகுதி ஓட்டம் விழுந்தாலே திமுக வெற்றி பெற்றுரும். திண்டுக்கல்லில் வந்து சச்சிதானந்தம் நிற்கிறாரு சிபிஎம் சார்பாக, அதிமுக சார்பாக நெல்லை முபாரக் நிற்கிறாரு. திலகபாமா நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்கள போன முறையும் அவங்களுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த கட்சியில் இருக்காங்க, ஒரு தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்புள்ள தொகுதியாக அவங்களுக்கு கொடுத்து தோற்கடிச்சிட்ருக்காங்க. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைய போகிற வேட்பாளர் பாமகவுடைய திலகபாமாவாக தான் இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரணியில் வந்து கணேஷ்குமார் நிற்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார். திமுக கூட்டணியில் செஞ்சு எம்எல்ஏவாக இருந்தப்பவே, அதாவது 2011 திமுக கூட்டணியில் நின்னப்பவே அவர் 2000 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார். செஞ்சியில் அவர் 2016 வாங்கின ஓட்டு 28,000 ஓட்டு தான். பாமக சார்பாக செஞ்சி எம்எல்ஏவாக 2011 இருந்த கணேஷ்குமார் செஞ்சியிலேயே 2016 வாங்கின ஓட்டு வெறும் 28,000 ஓட்டு தான். அந்த 28,000 ஓட்டு தான் அவங்க அதில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகள். மயிலம், இப்போ மயிலமில் பாமக எம்எல்ஏ இருக்காங்க, ஆனால் அது அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சது. அதுக்கு முந்தின எலெக்ஷன் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2016 எலெக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா திமுகவில் வெற்றி பெற்ற மாசிலாமணிக்கும் 2வது இடத்துல வந்த அந்த அதிமுககாரருக்கும் இடையிலேயே 20,000 ஓட்டு வித்தியாசம். பாமக வாங்கினது 20,000 தான். இந்த தொகுதிகளுக்குள்ளலாம், இந்த ஆரணிக்குள்ளே வரக்கூடிய தொகுதிகளுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாக்கு வங்கியே ரொம்ப கம்மி. 2வது ஆரணியில் திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே சில தொகுதிகள் வருது, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம்லாம் வருது. அங்கே பார்த்தா அமைச்சர் பொன்முடி அவருக்கு பக்கத்து தொகுதியாக இருக்குது. இங்கே வந்தால் வேலுவுடைய சொந்த மாவட்ட தொகுதிகள் இருக்குது, ரொம்ப வலுவாகவே இருக்குங்க. போன முறை அங்கே விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றார். பாமக வந்து அவருக்கு உதவுச்சுன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் சார்பாக அவருடைய உறவினர்கள் அப்படிங்கிறதுனால, யாராவது அன்புமணிக்கு உறவினர் விஷ்ணு பிரசாத்துங்கிறனால காங்கிரஸ்காரங்க ஒன்றும்
பாமகவுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. அதே மாதிரி அங்கே சேவூர் ராமச்சந்திரன் வந்து அதிமுக சார்பாக இவங்க கூட்டணியில் ஜெயிச்ச எம்எல்ஏவாக இருக்கார். பாமகவுக்கு நாங்கள் எந்த வாக்கு வங்கியும் கிடையாது. அதே 2016 போய் பிஜேபி எடுத்த வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா எல்லாம் 1500 2000 தான். அந்த 2000 வந்து இவங்க ஊதுற பலூனை அளவுக்கு ஊதியிருந்தால் கூட 3000 ஆயிருக்கும். கணேஷ்குமார் வாங்கின 28,000 ப்ளஸ் 3000 சேர்த்தா ஒரு 31,000, 6 தொகுதி சேர்ந்து ஒரு 1,80,000 ஓட்டு வாங்கிட்டாருன்னா சாதனை. அவர் முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு இளைஞர் வேறு, அதனால் அவருக்கு முன்னிறுத்தியிருக்காங்க. ஆனால் அவர் முன்னாள் எம்எல்ஏ, இந்த பகுதியெல்லாம் எங்களுடைய வலுவான பகுதின்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை இதெல்லாம் நாங்கள் வலுவாக இருக்கோம்னு. அது எங்கேயுமே வாக்கா இல்லை. கணேஷ்குமார் சிட்டிங் எம்எல்ஏவா நின்று வாங்கினது 28,000 தான் பாமக சார்பாக. அதனால் அது ஒன்றும் தேராது. கள்ளக்குறிச்சி தேவதாஸ் உடையார் நிற்கிறாரு. ஆமாம். இந்த கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் இந்த பகுதியில் எப்படி இருக்கும்? கள்ளக்குறிச்சி இதில் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு 3 தொகுதி வரும்னு நினைக்கிறேன். கெங்கவள்ளி மாதிரியான சில தொகுதிகள் அதுக்குள்ளே வரும். அதிமுக சார்பாக முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு கூட அதில் போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ இவங்களுடைய வாக்கு வங்கியை தாண்டி ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில் கௌதம் சிகாமணி திமுக சார்பாக எம்பியாக இருந்தார். இந்த முறை அவங்க வேட்பாளரை மாற்றியிருக்காங்க. இதில் வந்து சேலம் மாவட்டத்துடைய தொகுதிகளில் இவங்களுக்கு சில கொஞ்சம் வாக்கு கிடைக்கும். ஆனால் அது வெற்றி பெற அளவுக்கான வாக்காக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கள்ளக்குறிச்சியுடைய திமுக வேட்பாளர் ரெண்டாவது எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேலமில் உள்ள பெரும்பான்மையான போன முறை அவங்க வாங்கின வாக்கில் பாதி அதிமுக வாக்காகவும் போயிடும். அந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக 3வது இடம் தான். ஏன்னா குமரகுருவும் ஒரு ஸ்ட்ராங்கான முன்னாள் எம்எல்ஏ வேறு. ஸோ அவரும் ஒரு போட்டி கொடுப்பார். அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் சௌமியா அன்புமணியை தவிர இந்த லிஸ்ட்டில் யாரும் 2வது வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. அவங்க மட்டும் 2வது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி பண்ணீர். வணக்கம்.